ஹலோ மக்களே, கடந்த ஒரு சில வருஷமாக ஃபோல்டபுள் ஃபோன் மார்க்கெட் ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் ஓப்போ லான்ச் பண்ண ஃபைண்ட் N2 ஃப்ளிப் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகலை, பட் ஃப்ளிப்கார்ட்டில் 89,999 ருபீஸ்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோனோட டீட்டெயில் ஸ்பெக்ஸ் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன். இந்த ஃபோன் பார்க்க அப்படியே சாம்சங் கேலக்ஸி Z ஃப்ளிப் 4 மாதிரியே இருக்குது. டிசைன் வைஸ் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம், பட் இது இன்னும் கொஞ்சம் வைடர் லுக் அண்ட் கம்பேரிட்டிவ்லி லைட்டர் பாடி டிசைனோட இருக்குது. மேபி இது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறதுனால பாடி வெயிட் லைட்டராக ஃபீல் ஆகலான்னு நினைக்கிறேன். ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோனுக்கு இன்னும் பிளாஸ்டிக் பாடி யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபையபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. யூஸ்வலாக மற்ற ஓப்போ ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் கீஸை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன். டாப்பில் IR எமிட்டர் அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சிம் ட்ரே, USB Type-C அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இந்த ஃபோன் 2 கலரில் வருது, மூன்லிட் பர்பிள் அண்ட் ஆஸ்ட்ரல் பிளாக். இதில் ஆஸ்ட்ரல் பிளாக் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காகவே இருக்குது. ப்ரொடெக்ஷன்னு பார்த்தோன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 அண்ட் இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ரெண்டாவதாக டிஸ்பிளே. ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப் ஃபோனோட மெயின் ஸ்க்ரீன் 6.8 inch Full HD Plus AMOLED display with the resolution of 2520 x 1080 pixel வருது and 120Hz adaptive refresh rateம் சப்போர்ட் ஆகுது. இந்த டிஸ்பிளே HDR10+ சப்போர்ட் பண்ணுன்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபோன் 3.26 inches கவர் ஸ்க்ரீனோடவும் வருது. இது வரைக்கும் வந்த ஃப்ளிப் ஃபோன்லேயே இதுதான் பிக்கஸ்ட் கவர் ஸ்க்ரீன். இதில் 17:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் 900 nits ஆஃப் பீக் பிரைட்னஸும் இருக்குது. அண்ட் இந்த கவர் ஸ்க்ரீனில் 6 நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மெசேஜிங் ஆப்ஸில் இதில் இருந்து ஈஸியாக ரிப்ளையும் பண்ணிக்கலாம் யூஸிங் பில்ட்-இன் அண்ட் கஸ்டமைஸ் ஃப்ரேசஸ். மூணாவதாக OS. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 சப்போர்ட்டோட வருது. அண்ட் மோரோவர் ஓப்போவோட கலர் OS லேயர் டாப் பண்ணி வரும். இது ஆல்ரெடி OnePlus 11 இருந்த OS லேயர் மாதிரி தான் இருக்கும். நாலாவதா ப்ராசஸர். யூஸ்வலாக மேஜர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட தான் வரும். பட் இந்த ஃபோன் சர்ப்ரைசிங்லி பவர்ட் பை டைமென்சிட்டி 9000+ ஹை அண்ட் MediaTek சிப்செட். இது ஒரு 4 nm ஆக்டோகோர் ப்ராசஸர். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஹெவி கேம்ஸ் அண்ட் மல்டிடாஸ்க்லாம் ஸ்மூத்தாக லேக் இல்லாமல் ரன் பண்ணும். ஜிபியூ பற்றி பார்த்தோன்னா Mali G710 MC10 GPU. இந்த ஃபோனில் ஒரே ஒரு வேரியண்ட்டாக வருது, 8GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜ். பட் என்னதான் இந்த ப்ராசஸர் நல்லா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அஞ்சாவதாக கேமரா. இந்த ஃபோன் ரியரில் டூயல் கேமரா செட்டப்போட வருது. ஒரு 50 MP மெயின் கேமரா, சோனி IMX890 வைட் சென்சார் வித் அப்பர்ச்சர் f1.8 அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, சோனி IMX355 சென்சார் வித் அப்பர்ச்சர் f2.2. ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 32 MP செகண்டரி கேமரா, சோனி IMX709 சென்சார் வித் அப்பர்ச்சர் f2.2. இது ஃப்ளிப் ஃபோன்னால் உங்களுக்கு கவர் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நீங்கள் ரியர் கேமரா யூஸ் பண்ணியும் நல்ல செல்ஃபி எடுக்கலாம். கேமராவில் நீங்கள் கவர் ஆறீங்களா இல்லையான்னு கவர் ஸ்க்ரீனில் ஈஸியாக பார்க்க முடியறதுனால ஃப்ரண்ட் கேமராவே எப்போவும் ரிலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேட்ரி. இந்த ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப் ஃபோன் 4300 mAh பேட்டரியோட வருது. கம்பேரிட்டிவ்லி சாம்சங் Z ஃப்ளிப் 4ல் 3700 mAh தான் வருது. ஸோ பேட்ரி இங்கே கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 day ஃபுல்லாக டிவைஸ் தாங்கும்னு எதிர்பார்க்கலாம் ஃபார் சிங்கிள் சார்ஜ். அண்ட் இந்த ஃபோன் 44 watt சூப்பர் ஒர்க் ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஃபோனுக்கும் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. அண்ட் ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் அது ஒரு 67 watts அடாப்டரோட வருது. ஸோ 50 to 55 minutesலேயே உங்கள் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் OnePlus 11 இன்னும் ஃபாஸ்டர் சார்ஜோட வருது. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனுக்கும் அதே சார்ஜர் கொடுத்துருக்கலான்னு தோணுது கன்சிடரிங் தி ப்ரைஸ் ரேஞ்ச். லாஸ்ட்டாக வெர்டிக்ட். இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் சாம்சங் தான் ஒரே சோர்ஸ் ஃபார் ஃப்ளிப் ஃபோன். இப்போது இதுக்கு போட்டியாக ஓப்போ ஃபைண்ட் N2 ஃப்ளிப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒருவேளை ஃப்ளிப் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா
சாம்சங் Z ஃப்ளிப்பை வாங்குவீங்களா இல்லை ஓப்போவில் இருக்கிற இந்த ஃபோனை வாங்குவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் என்ன மாதிரி வெறும் ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு படுத்து தூங்குற கேங்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லோன் வுல்ஃப் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நியூ யூடியூபர். சரியா இன்னையோட 1 மந்த் ஆக போது நான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.